எங்களுடைய அழகண்ட கொழுப்பை பாருங்கோ. கிச்சனுக்குள்ள நின்றுருக்க, கிச்சனுக்கு அதாவது பூட்டுப்பட்டிருக்குது. அப்போ அந்த சின்ன ஜன்னலுக்குள்ளால் இறங்கி பயம் இல்லாமல் இந்த மேலே இருந்து கீழே இறங்கி மற்ற ஜன்னலை பார்த்து போகிறேன். நான் பார்த்து கொண்டு கீழே நிற்கிறேன். ஏனென்று சொன்னால் அலுவலா கார் திருத்துறதுக்கு வந்தேன். நான் இப்போ மெக்கானிக்கை காரோட நிற்கிறேன். அப்போ நான் மேலே போகையில்லாது பார்த்து கொண்டு நிற்கிறேன். என்னடா ஒரு குட்டி தலையொன்று எட்டி எட்டி பார்க்குதுன்னு பார்த்தால் அவர் பார்த்துட்டு இப்போ அதுக்குள்ளால் கவனமாக இறங்கிட்டு ஜன்னலாக பார்க்குறாரு. எங்கேயாவது திறந்துருக்காண்டு இங்கால இன்னொரு ஜன்னல் திறந்துருக்கு. அவர் கவனிக்கையில் என்னை இது திறக்குதாண்டு பார்த்துட்டு இது திறக்கையிலேன்னு சொன்னோன்னே அடுத்த ஜன்னலுக்கு போய் பார்ப்பார். கிச்சன் கதவு பூட்டின சத்தம் பண்ணி நான் கேட்டது. ஆனால் அவர் அதுக்குள்ளே நிற்பாருண்டு நான் நினைக்கையில் காற்றடிச்சு சத்தம் கேட்டது. அவர் அதுக்குள்ளே நிற்பாருண்டு நான் நினைக்கிறேன். அடுத்த ஜன்னல் திறந்துருக்குது, கண்டுபிடிச்சிட்டான் ஜன்னல் திறந்துருக்குன்னு சொல்லி. ஆனாலும் பக்கத்தில் இன்னொரு ஃபிகர் வீட்டுக்கு போயிட்டு வருமோன்னு ஒரு ஆசையும் வேறு. இதான் அந்த பேராசை, அந்த பெருநட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்கிறது. இப்போ பக்கத்தில் ஒரு ஃபிகர் வீடு ஒன்று இருக்குது, அவருடைய ஃபிகர்ன்ற வீடு. அவள் வழியில் வாரதும் இல்லை, வேறு மதிக்கிறதும் இல்லை. ஆனால் இவர் இருக்கா போய் வாசலை அந்த ஜன்னல் வாசலை மியாமியாவுன்னு கத்தி போட்டு வருவார். அவளே நான் என்னன்னு கேட்குறேன், அவள் தானும் தண்டை பாடும். இப்போ அங்கே போவோமா வீட்டுக்குள்ளே வருவோமா என்ற ஒரு யோசனையில் இருக்கிறார். வீட்டுக்குள்ளே போவோமா அங்கே வருவோமாண்டு. இவர் படுற பாடும் விழாமல் வீட்டுக்குள்ளே போனால் சரி பாப்போம் இந்த சிங்கம் என்ன செய்யுதுன்னு சொல்லி. இது புலிசாரி என்னால் நான் சிங்கம் மட்டும் தான் கூப்பிடுறது. இந்த சிங்கம் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். ஜன்னல் திறந்துருக்குது. முதல் ஜன்னல் திறக்கையில் என்று தான் வெளியில் வந்தவர். இப்போ ஜன்னல் திறந்துருக்குது. உள்ளுக்கு போகிற ஐடியா இல்லாமல் வெளியில் நின்று என்ன செய்யலாம்னு யோசிக்கிறேன். திறந்த ஜன்னலை உள்ளுக்கு திறந்து போகாமல் பூட்டின ஜன்னலுக்குள்ளால் போகும்ண்டு எட்டி எட்டி பார்த்தவர் இப்போ திறந்த ஜன்னலுக்குள்ளால் போகாமல் நிற்கிறார். இப்போ எங்கே என்ன செய்ய போகிறாருன்னு பார்ப்போம்.